எல்லாம் மீறி போறீங்கடான்ற மாதிரி இருக்கு. நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான இடங்க. நானமி ஆல்மோஸ்ட் மாஹிட்டோ டொமைன்ல சாக போற சிச்சுவேஷன்ல அவனோட பாஸ்ட நினைச்சு பார்ப்பான். அப்போ அந்த பேக்கரி பொண்ணு கிட்ட பேசுவான். அவன் என்ன மனநிலையில சாசரர் ஆனான்றதை எக்ஸ்பிளைன் பண்ற சீன் அது. என் வேலை என்னன்னு தெரியுமா? பணக்காரங்க கிட்ட இருந்து அவங்க பணத்தை வாங்கி அவங்களை இன்னும் பணக்காரனா ஆக்குறது தான். இதெல்லாம் ஒரு வேலையான்னு உங்களுக்கு தோணலாம். அதனால நான் இப்ப காணாம போனாலும் யாரும் கண்டுக்கிறதுக்கே இல்ல. ஆனா உங்களை மாதிரி பேக்கரி காணாம போயிட்டா எங்களை மாதிரி ஆளுங்க வருத்தப்படுவாங்க. இங்க உங்க பேக்கரி காணாம போயிட்டா நிறைய பேர் வருத்தப்படுவாங்கன்ற வர கூட ஒரு சிலது தான் தப்பு. சோ அதையும் ரைட்டா பண்ணலதான். ஆனா அதுக்கப்புறம் இவங்க பண்ண டப்பிங் கொஞ்சோண்டு சப்டைட்டில் பாத்தீங்கன்னா கூட எரிச்சலா இருக்கும். ஆனா உங்களை மாதிரி பேக்கரி காணாம போயிட்டா எங்களை மாதிரி ஆளுங்க வருத்தப்படுவாங்க. சாதாரணமா மக்கள் செய்யற வேலையை தாண்டி எனக்கு ஒரு வேலையை செய்ய தெரியும். நான் அதை செஞ்சேன்னா இப்ப சம்பாதிக்கிறத விட பல மடங்கு அதிகமா சம்பாதிக்க முடியும். ஆனா அதை செய்யாம இப்ப நான் இதை செய்யறதுக்கு என்னவா காரணம் இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்ல, எனக்கு புரியல. சரி விடுங்க. கேட்டோமா? இப்ப நானமி உண்மையாலுமே அங்க என்ன மனநிலையில இருந்தான்னு எக்ஸ்பிளைன் பண்ற பாருங்க. அந்த பொண்ணு பேசிக்கிட்டே இருக்கும்போது இவன் பாட்டுக்கு சடனா என்னோட வேலை பணக்காரங்க கிட்ட இருந்து பணத்தை வாங்கி அவங்கள இன்னும் பணக்காரனாக்குறது, அவ்வளவுதான். சோ நான் ஒருத்தன் இங்க இல்லனாலும் அதுக்கு யாரும் பெருசா கவலைப்பட போறதில்ல. ஆனா இந்த பேக்கரி இல்லனா பிரெட் சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க எல்லாருக்கும் கண்டிப்பா வருத்தம் இருக்கும். அப்படி இருந்தும் சாதாரண மக்களுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு லைஃப் ஸ்டைல வாழ்ந்துட்டு இருக்க நாங்க அதிகமா சம்பாரிச்சிட்டு இருக்கோம். நியாயமா யோசிச்சு பார்த்தா இதுல எந்த ஒரு லாஜிக்கும் இல்ல. அதுக்கப்புறம் தான் அந்த பொண்ணுக்கு ஒண்ணுமே புரியலன்னு சொல்லும். ஆனா இங்க என்ன பண்ணிருக்காங்க? சாதாரணமா மக்கள் செய்யற வேலையை தாண்டி எனக்கு ஒரு வேலையை செய்ய தெரியும். நான் அதை செஞ்சேன்னா இப்ப சம்பாதிக்கிறத விட பல மடங்கு அதிகமா சம்பாதிக்க முடியும். ஆனா அதை செய்யாம இப்ப நான் இதை செய்யறதுக்கு என்னவா காரணம் இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்ல, எனக்கு புரியல. சரி விடுங்க. அவனுக்கு ஒரு வேலை தெரியுமா, அதை செஞ்சா நிறைய சம்பாதிப்பானா. ஆனா அதை செய்யாம இங்க நிக்க காரணம் என்னன்னு அந்த பொண்ணு கிட்ட போய் கேட்டுன்னு இருக்கான். நீ பர்சனலா கேட்க வேண்டிய கேள்வி எல்லாம் டப்பிங்ல தான் கேட்பியா? யார் யா நீங்க? வேற லெவல் யா நீங்க எல்லாம். நெக்ஸ்ட் நான் தான்